வெல்கம் டு முகேஷ் மனோகரன் ஸ்டுடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரி, ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சாலே உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கா? ஜிம், டயட்டு அது இதுன்னு யோசிச்சு மலைச்சு போயிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. பெரிய பெரிய மாற்றங்களை விட நாம தினமும் செய்யற சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா எப்படி ஒரு நீண்ட கால ஆரோக்கியத்தை உருவாக்குறதுன்னு தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இன்டர்நெட்ல கொட்டி கிடக்கிற குழப்பமான பல வெல்னஸ் ட்ரெண்ட்ஸை எல்லாம் தாண்டி சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட 7 தினசரி பழக்க வழக்கங்களை நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். இந்த பழக்கங்கள் உங்க உடல்நலம், மனநலம், அப்புறம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே எப்படி மாத்துதுன்னு நீங்களே பாப்பீங்க. வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள்: முதல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கான அடித்தளம்; ரெண்டாவது, உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை; மூணாவது, சமூக உறவுகள் மற்றும் தினசரி சுகாதாரம்; நாலாவது, ஆரோக்கியமான டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள்; அப்புறம் கடைசியா, உங்களுக்கான நிலையான ஆரோக்கிய திட்டம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான முக்கியமான அடித்தளம், அதாவது தூக்கம் மற்றும் நியூட்ரிஷன் பத்தி பார்க்கலாம். ஒரு வயது வந்தவருக்கு தினமும் 7லிருந்து 9 மணி நேர தூக்கம் கட்டாயம் தேவைன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நீங்க தூங்கும்போது தான் உங்க உடம்பு டேமேஜ் ஆன திசுக்களை சரி செஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்குது. தூக்கமின்மை இருந்தா உடல் பருமன், இதய நோய், நீரிழிவு, ஏன் ஞாபக மறதி கூட வரலான்னு சயின்ஸ் சொல்லுது. இதை தவிர்க்க தினமும் ஒரே நேரத்துல தூங்க பழகுங்க. முக்கியமா தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துடுங்களேன். தூக்கத்துக்கு அடுத்தபடியா நாம கவனிக்க வேண்டியது நம்ம சாப்பாடு தாங்க. சமச்சீரான உணவு, அதாவது காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், நல்ல புரதம், அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்பு, இதெல்லாம் நாள்பட்ட நோய்கள் வர்றத ரொம்பவே குறைக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் அதிகப்படியான சர்க்கரையையும் தவிர்க்கிறது தான். கூடவே நிறைய தண்ணி குடிச்சு உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது செரிமானத்துக்கும் சரி, ரத்த ஓட்டத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து செக்ஷன் 2, உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். 150, இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 150 நிமிஷமாவது மிதமான உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க. இது உங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது மூளையில எண்டோர்பின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து உங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கும். இதுக்காக நீங்க ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. சும்மா வாக்கிங் போறது, யோகா பண்றது, இல்ல சுறுசுறுப்பா வீட்டு வேலைகளை பார்க்கறது கூட போதும். உடல் பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மனசுக்கும் ஒரு பயிற்சி வேணும்ல. நாள்பட்ட மன அழுத்தம் உடம்ப எப்படி பாதிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி, இல்லனா ஜர்னலிங், அதாவது குறிப்பு எழுதுறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். இது சயின்டிஃபிக்கா உங்க உடம்புல இருக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவை குறைச்சு உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்க உதவும். இப்ப செக்ஷன் 3க்கு போலாம். இதுல சமூக உறவுகள் மற்றும் நம்ம தினசரி சுகாதாரம் எப்படி நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு அரணா இருக்குன்னு பாப்போம். நம்ம எல்லாருக்குமே மத்தவங்க கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸ்ட்ராங்கான சமூக தொடர்புகள் இருந்தா அது மனச்சோர்வை குறைச்சு நம்ம ஆயுட்காலத்தையே அதிகரிக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா ஃபேமிலி கூட பேசுறது, குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனநிலையை உடனே மாத்திடும். தனிமையை விரட்ட இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கவே முடியாது. இப்போ சுகாதாரத்துக்கு வருவோம். தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கான மிக எளிய ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சயின்டிஃபிக் பழக்கம் இதுதாங்க. அடிக்கடி கைகளை கழுவுறது, டெய்லி பல் தேய்க்கிறது, நம்ம சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது. இது சும்மா ஒரு சுத்தத்துக்காக மட்டுமில்ல, நோய்க்கிருமிகள் நம்மள தாக்காம தடுக்கிற முதல் பாதுகாப்பு கவசமே இதுதான். ஓகே, அடுத்து செக்ஷன் 4, இப்போதைய காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணு: ஆரோக்கியமான டிஜிட்டல் பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு நாம டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றோங்கிறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப நேரம் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருந்தா கண் சோர்வு, மோசமான உடல் தோரணை, அப்புறம் தூக்கமின்மை தான் வரும். ஆனா அதே நேரத்துல மொபைலை ஓரமா வச்சுட்டு புக் படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றதுன்னு இருந்தா உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்றதை நிறுத்திட்டு வேலைக்கு நடுவுல அப்பப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது உங்க டிஜிட்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா குறைக்கும். நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5, உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான நிலையான ஆரோக்கிய திட்டம். ஆரோக்கியங்கிறது ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு மேஜிக் கிடையாதுங்க. திடீர்னு பெரிய பெரிய மாற்றங்களை செய்யறதை விட கன்சிஸ்டன்சியா, பேலன்ஸ்டா, ஒரு விழிப்புணர்வோட வாழறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் தான் உங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். அதனால ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி: இன்னைக்கு நாம பார்த்த இந்த 7 தூண்கள்ல எதை நீங்க முதல்ல மேம்படுத்த போறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையை இன்னும் ஆரோக்கியமா மாத்தட்டும்.
இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட இணைஞ்சிருங்க. மறுபடியும் சொல்றேன், முகேஷ் மனோகரன் ஸ்டூடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விளக்க தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.